திருமணமாகாமலேயே கர்ப்பமாகி பெற்ற குழந்தையை கொன்று புதைத்த கொடூர தாய். குழந்தையை கொன்ற கையோடு என் குழந்தையை காணோம், கண்டுபிடிச்சு கொடுங்க என குடும்பத்தோடு கத்தி கதறி நாடகமாடிய கொடூரம். மட்டும் கொடுத்துட போகுது சார். பக்கத்துல தான் சார் போட்டு படுத்துதான். 3 நாளா வந்து என்னதான் எனக்கு எடுக்கிறாங்கன்னு ஒண்ணுமே புரியல சார். அந்த பிள்ளை பால் குடிச்சுதான் குடிக்கிறேன் சார். அரியலூர் மாவட்டம் மீன்சுருட்டி அடுத்த மேலசம்போடை கிராமத்தைச் சேர்ந்த தம்பதியினர் சித்திரை சோழன், பரிமளா. இவர்களுக்கு 5 மகன்களும் 4 மகள்களும் உள்ளனர். இவர்களின் மூத்த மகளான மஞ்சுளா என்பவர் திருமணமாகாமலேயே கர்ப்பமாகியுள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அவரது பெற்றோர் இதுகுறித்து மஞ்சுளாவிடம் விசாரணை மேற்கொண்டதில் அதே பகுதியைச் சேர்ந்த அன்புத்துறை என்பது தெரியவந்தது. இதனையடுத்து இது தொடர்பாக ஜெயங்கொண்டம் மகளிர் காவல் நிலையத்தில் மஞ்சுளாவின் பெற்றோர் புகார் அளித்த நிலையில் அன்புத்துறையை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மஞ்சுளா தனது 18 வயது நிரம்புவதற்கு முன்பே கர்ப்பமடைந்தது தெரிய வந்ததால் அன்புத்துறையை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி மஞ்சுளாவிற்கு ஆண் குழந்தை பிறந்தது. இதனையடுத்து ஜெயங்கொண்டம் மகளிர் காவல் நிலைய போலீசார் குழந்தையின் அங்கு அடையாளங்களை சேகரித்து சென்றுள்ளனர். மேலும் DNA பரிசோதனை மேற்கொள்வதற்காக குழந்தையை காவல் நிலையத்திற்கு அழைத்து வருமாறும் காவல்துறையினர் அறிவுறுத்திவிட்டு சென்றுள்ளனர். இதனையடுத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று இரவு குழந்தையை தனது அருகில் தூங்க வைத்த மஞ்சுளா தானும் உறங்கியுள்ளார். பின்பு தூக்கத்தில் இருந்து எழுந்து பார்த்தபோது குழந்தை காணாமல் போயுள்ளதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதனை அடுத்து தனது தாயை அழைத்துக் கொண்டு காவல் நிலையத்திற்கு சென்ற மஞ்சுளா தனது குழந்தையை காணவில்லை, கண்டுபிடித்து தாருங்கள் என கதறி எழுந்துள்ளார். தொடர்ந்து போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் இரவு குழந்தைக்கு உணவளித்துவிட்டு தூங்கியதாகவும், நான் அரை தூக்கத்தில் இருந்தபோது தனது குழந்தையை யாரோ தூக்கி செல்வதை போன்று தெரிந்ததாகவும் கூறியுள்ளார். மேலும் தனது சகோதரர்கள் யாரோ குழந்தையை கொஞ்சுவதற்காக எடுத்து சென்றிருப்பார்கள் என நினைத்து தூங்கியதாக கூறிய மஞ்சுளா தனது குழந்தையை தனது காதலனின் வீட்டில் இருந்து யாரோ கடத்தி சென்றிருக்க கூடும் என்றும் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்தார். இந்த அனைத்து வந்து எங்களுக்கு டெஸ்ட் எடுக்க கூப்பிட்டுருந்தாங்க. அது முடி பாப்பா என்கிட்ட தான் இருந்தது. அவங்க 2வது பையன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது. என் குழந்தைய காணோம். நான் படுத்தின 9:40 முடி என் பக்கத்துலாம் இருந்தது. 10 மணிக்கு மேலே என் குழந்தைய காணோம்னா எங்கள் அம்மா வந்து எங்கள் பாப்பா அழைக்க எக்ஸ்ரோடு போயிட்டாங்க. சத்தியாவில் வேலை பார்க்குறது அங்கே போயிட்டாங்க. போயிட்டு 10:30 மணி தான் இவங்க வந்தாங்க. 9:40 மணி நான் முடிச்சு தான் இருந்தால் 10 மணிக்கு என் குழந்தைய காணோம். இப்போ வந்து எனக்கு குழந்தை தான் எனக்கு வேணும். அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னா எனக்கு பரவாயில்ல, எனக்கு குழந்தை மட்டும் வேணும். எனக்கு அந்த 2வது பையன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. மேலும் காவல் நிலையத்திற்கு வெளியே இருந்த நிருபர்களிடமும் தனது குழந்தையை கண்டுபிடித்து தாருங்கள் என கூறி கத்தி கதறி எழுந்துள்ளார். இதனை கண்டு அங்கிருந்தவர்கள் மஞ்சுளாவின் நிலையை கண்டு கலங்கி போயினர். மஞ்சுளாவின் வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு ஜெயங்கொண்டம் துணை காவல் கண்காணிப்பாளர் ராமச்சந்திரன் தலைமையிலான போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் எந்த முன்னேற்றமும் கிடைக்காத நிலையில் மஞ்சுளா மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். மஞ்சுளா மற்றும் அவரது தாயாரின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களிடம் துருவி கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து போலீசாரின் கிடுக்குப்பிடியான விசாரணையால் பதிலளிக்க முடியாமல் திணறிய மஞ்சுளா குழந்தையை தானும் தாயாரும் இணைந்து கொன்றதை ஒப்புக்கொண்டனர். மேலும் குழந்தையை கொன்றதை யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக வீட்டிற்கு பின்புறம் சிறிய குழி தோன்றி புதைத்ததாகவும், துர்நாற்றம் வீசக்கூடாது என்பதற்காக துணிக்கு பயன்படுத்தும் கம்போத் கரைசலை குழந்தையின் உடலின் மீது தெளித்ததாகவும் வாக்குமூலம் அளிக்க போலீசார் இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்தனர். போலீசாரின் DNA பரிசோதனைக்கு பயந்து மஞ்சுளா, அவரது தாயார் பரிமளா மற்றும் அவரின் சகோதரர்கள் குழந்தையை கொன்று புதைத்தது தெரியவந்ததை அடுத்து போலீசார் அவர்களை கைது செய்தனர். இதனையடுத்து ஜெயங்கொண்டம் வட்டாட்சியர் ரகுமான் முன்னிலையில் குழந்தையின் சடலத்தை தோண்டி கிடந்த போலீசார் பிரேத பரிசோதனைக்காக சடலத்தை அனுப்பி வைத்தனர். பெற்ற குழந்தையை கொன்று புதைத்துவிட்டு குழந்தையை காணவில்லை என குடும்பத்தோடு தாயார் நாடகமாடிய சம்பவம் அரியலூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.